வசனத்துல சொல்றாரு, கடவுள் தம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அவருடைய மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி உள்ளார். தம்முடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அவர் ஒரு மறை உண்மையை நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். மறை உண்மைனா ரகசியம், மறைந்திருக்கிற உண்மை மறை உண்மை, மறைந்திருக்கிற உண்மை மறை உண்மை. என்ன மறை உண்மை? 10வது வசனம், நன்றாக கவனிங்கள், முக்கியமான வசனம். 10வது வசனம் மறை உண்மை என்ன என்ன செய்ய போறாரு? காலம் நிறையும் பொழுது, காலம் நிறைவில், at the end, காலம் நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தும், எவ்ரிதிங், அனைத்தும் அவர் கிறிஸ்துவின் தலைமையில், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையில் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படும். விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கிறிஸ்துவின் தலைமையில் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்படும். இன்னைக்கு ஒன்னா இல்ல, இன்னைக்கு விண்ணகம் வேற மண்ணகம் வேற, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. நமக்கு விண்ணகத்துல என்ன இருக்கு, விண்ணகம் என்ன, ஒண்ணுமே நமக்கு தெரியல, ஒரு டிஸ்டன்ஸ். இந்த உலகம், இந்த பூமி, இந்த உலகமானது தீயவனுடைய கையில இருக்கு. 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். இவ்வுலகம் முழுவதும் தீயவனின் கையில் இருக்கிறது. இவ்வுலகம் அனைத்தும் தீயவனின் கையில் இருக்கிறது. அப்ப இப்ப டிஸ்டன்ஸ், விண்ணுலகம் மண்ணுலகம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு நாள் காலம் நிறைவில் விண்ணுள்ளவை மண்ணுள்ளவை அனைத்தும் கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்கப்படும். அவனுடைய ஆட்சி உடைய போகிறது. அவனுக்கு இனிமேல் அதிகாரம் கிடையாது. we are going to be one. அது தந்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் 11வது வசனம், எல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி, திருவுள்ளத்தின்படி எல்லாம் செயலாற்றி வருகிறார். அவளுடைய திட்டத்தின்படி தான் எல்லாம் நடந்துட்டு வருது. 11, கடவுள் நம்மை முன்குறித்து வைத்து அவர் கிறிஸ்து வழியாக அவருடைய உரிமை பேற்றில் நமக்கு பங்காளிகள் ஆக்கினார், உரியவர்கள் ஆக்கினார். கிறிஸ்துவோடைய மாட்சியில், கடவுளுடைய மாட்சியில், அவருடைய ஆட்சியில் நமக்கு பங்கு உண்டு, நமக்கு பங்கு உண்டு. அன்பாது, இதெல்லாம் எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதால், ஒரே காரணத்தினால நமக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இந்த மீட்பு திட்டத்தில் இயேசுடைய ரத்தம் மிக மிக சிறந்தது, சிறப்பானது. அதுதான் வழி திறந்தது.